ஸோ ஜூலை மாதம் முடிய போது, ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் போது, ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் என்னென்ன இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதிரி ஆகஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் இருக்குது. இதில் ஒரு கேம் சேஞ்சர் ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ எப்போ மாதிரி இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆகஸ்ட் 1 அன்றைக்கி 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ரெண்டுமே வந்து பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். ஒன்று மோட்டோரோலாவுடைய G14s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டிவைஸ் வந்திருக்கு. இன்னும் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஸோ வந்து அன்பாக்சிங்காக வெயிட் பண்ணுங்கள். மோட்டோ G14 ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஆகஸ்ட் 1 அன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் LCD பேனல், யூனிசாக் சிப், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட கம்மி விலையில், இன்னும் சொல்ல போனால் வந்து 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விலையில் ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங் அப்படின்னா ஒரு புது ஃபோன் மோட்டோ G14 ஆகஸ்ட் 1 அன்றைக்கி இந்தியாவில் வரப்போகுது. அதே நீங்கள் ஒரு வேளை 15,000 ரூபாய் விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அன்றைக்கி Redmi 12 லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 4 Gen 2. ஸோ ஒரு புது சிப்பில் இவங்க கொண்டு வராங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ வந்து சிப்செட் நல்லாவே இவங்க கொடுக்குறாங்க. இது கூடவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், HD+ பேனல், அதோட 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், கூடவே வந்து 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட 15,000 விலையில் ஒரு 5G ஃபோனாக இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கலர்ஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் டிசைன் நல்லாவே இருக்குது. கேமரா மாடியூலும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi 12 ஆகஸ்ட் 1 அன்றைக்கி இந்தியாவில். அப்கமிங் லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 இவங்க கொண்டு வரலாம். டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வரப்போது. இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து GT10 Pro இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இங்கே அவுட்லுக் டிசைன் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பேக் பேனலோட இவங்க கொண்டு வராங்க. அதோட பேக் பேனலில் உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2 மாதிரி கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இருந்ததில்ல, இதில் வந்து ஒரு LED இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது வந்து லைட்ஸ் பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்த விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் எல்லாம் நல்லா கொடுத்தாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸோடு இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ப்ளோட்வேர்ஸ் இல்லாத ஒரு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டீசர்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க. அப்படி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். இது கூடவே சிப்செட்டும் நல்லாவே கொடுக்குறாங்க. டைமென்சிட்டி 8050, 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இது லான்ச் ஆகுது. ப்ரீ ஆர்டர்ஸ் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2000 rupees இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் 5000 கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ரோ கேமிங் கிட்டும் இவங்க கொடுக்க போகிறதா வந்து. ஸோ ப்ரீ ஆர்டர் பேக்கேஜும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்தும் ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இந்தியாவில். அடுத்தது அப்கமிங்கில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்குடைய எக்ஸைட்டிங் டிவைசஸ் தான். சாம்சங்குடைய Z Flip, அதுக்கப்புறம் Z Fold. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏற்கனவே குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மிட் ஆஃப் ஆகஸ்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து சாம்சங்குடைய Z Flip 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2ல கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்பிளே. அவுட்டர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 3.4 inches AMOLEDோட வருது. இன்னர் டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே 6.7 inches. இது கூடவே வந்து 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 10 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flip 4 மாதிரி இதுவும் வந்து 3700 mAh கெப்பாசிட்டி தான். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அதிகப்படுத்திருக்கலாம். இங்கே கவர் ஸ்க்ரீன் மட்டும் வந்து இங்கே பெருசு பண்ணியிருக்காங்க Z4க்கு கம்பேர் பண்ணும்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் வந்து உங்களுக்கு 80,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் அதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அதிகமாக வரும். ஸோ 90,000 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கூடவே ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Z Fold 5 S Penோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Snapdragonுடைய 8 Gen 2 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7.6 inches இன்னர் டிஸ்பிளே AMOLED பேனலோட வருது. அதே வந்து அவுட்டர் டிஸ்பிளே வந்து 6.2 inches. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. ஃப்ரண்ட் கேமரா 2 இருக்குது. இன்னரில் வந்து உங்களுக்கு 4 மெகா பிக்சலுக்கு அண்டர் டிஸ்பிளே கேமராவாக கொடுத்துருக்காங்க. அதே அவுட்டரில் வந்து 10 மெகா பிக்சல் கவர் ஸ்க்ரீனோட
அதே பேட்டரி கெப்பாசிட்டி இதுவும் கம்மி தான், 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட. விலை போன வருஷம் எப்படி ஃபோல்ட் 4 கொடுத்தாங்களோ அதே மாதிரி 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே சாம்சங் உடைய பேட் S9 சீரீஸும் இந்தியாவில் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் வாட்ச் 6 சீரீஸ் 2 வாட்சஸும் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க இவங்க. அடுத்தது அப்கமிங்கில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கேம் சேஞ்சர் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன மாதமே லான்ச் ஆக வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் ஆகஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus தரப்புலேருந்து OnePlus உடைய Nord CE3 ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல சிப்செட் ஸ்னாப்டிராகன் 782 கொடுக்குறாங்க. 6.7 inches AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 25,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும். ஸோ OnePlus தரப்புலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்றது ஆகஸ்ட் 28 இல்லைனா 29 அப்படிங்கிற மாதிரி டேட் ரிவீலாக இருக்குது. எக்ஸாக்டாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கை விட கொஞ்சம் விலை கம்மியாக இவங்க கொண்டு வருவாங்க. அடுத்ததாக அப்கமிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மியுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய டீசர் போன மாதத்துலேருந்தே ரிவீல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மியுடைய GT சீரீஸில் Neo 5 Pro, ஸ்னாப்டிராகன் 8 Gen 2, அதோட 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5200 mAh பேட்டரி, 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மியுடைய GT சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்குள்ளே. இது தவிர கூகுளுடைய Pixel 8 சீரீஸ், இதை பற்றியும் நிறைய ரூமர்ஸ் வருது. இந்த வாட்டி Pixel 7 விட Pixel 8 இந்தியாவில் விலை அதிகமாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் அதே மாதிரி வரலாம். இது Tensor G3 சிப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 3 nanometer சிப். ஸோ 4 nanometer சூடாச்சு. 3 nanometer எவ்வளோ தூரம் இது தெர்மல்ஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. வேப்பர் சேம்பர், கூலிங் சிஸ்டம் அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ணுறது நமக்கு ஹீட் ஆகாது. ஸோ உங்களுக்கு விலை அதிகமாக தான் இந்த வாட்டி Pixel 8 சீரீஸ் கொண்டு வரலாம். ரூமர்ஸ் நிறையா இருக்குது. ஆகஸ்ட் எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் செப்டம்பர் 1st வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Pixel 8 and 8 Pro. ஸோ ஆகஸ்ட்டில் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் என்னென்னு பார்த்தோம். 10,000 ரூபாயில் ஆரம்பித்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. இதில் எதுக்காக நீங்கள் வெயிட்டிங், எதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.